என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டியா? சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற? சரோஜா, சரோஜா, என்னையா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேட்கணும். கேளையா? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வகிட்டே எடுக்கிற? என் தலை ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல, கோண வகடு எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மகன் கொம்பரு ரசிக்கிறீங்களோ? மத்தவங்களுக்கு ஐடியா குடுக்கறதுல இரு. நீ என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல. நீ பாட்டுல என்ஜின்ல புகை விடுற மாதிரி பீடிய புகைச்சு புகைச்சு தள்ளுற. நான் பீடி குடிச்சா உனக்கு என்ன? எனக்கு என்ன? பாவம் அந்த சத்யா பொண்ணுதான் கடந்து தவிக்குது. நீ இங்க விடுற புகையில அந்த பொண்ணுக்கு போய் மூச்சு முட்டுது. அங்க சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்னய்யா முறிச்சு போட்டுட்ட? சரியான கிறுக்கனா இருக்கிறிய. சரோஜா, சரோஜா, சரோஜா. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கேம்மா. வேணாம், நான் சொல்றேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னாலும் வீட்டுக்கே கூட்டிட்டு வா. வீட்லயே பார்ட்டி கொடுக்கலாம். 1000 2000 எதுக்கு வேஸ்டா ஹோட்டலுக்கு செலவு பண்ற? புரியாம பேசுறிய. இந்த வெக்கம் கட்டவளை வீட்டுல வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இங்க கூப்பிடுறது? எல்லாம் என் தலை விதி. தங்கச்சிங்கிற பேர்ல ஒரு மானம் கட்டம். ராஜாங்கம், என்னடா சொன்ன? சேகர், many more happy returns of the day. ராஜாங்கம், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பேன், தப்பிச்சுக்கிட்டான். டேய், அண்ணன் நான் பிறந்தா மட்டும் போதாதரா, அண்ணன் நான் வாழணும். இறக்கமே இல்லாதவன். குழந்தைய நாம வச்சுக்க முடியாது. என்ன? வெளியில யாருக்கிட்ட கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒருவேளை குழந்தைய யாருமே வாங்கிக்கலன்னா? நம்மள போல இருக்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் கார்பரேஷன்ல குப்பை தொட்டியே வச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெளியில வளரப்போற குழந்தை வளர்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க கூடாது. அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. மீறி கொடுக்க வச்சனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சாக்லேட் எடுத்துக்க. என்னடா நினைச்சுக்க மனசுக்குள்ள? நீ தாத்தா வாயிட்ட வந்தார, சும்மா எடுத்துக்க. பாட்டி இருக்கா, அவளுக்கு கொடு. மச்சான், சாக்லேட் எடுத்துக்க மச்சான். நீ மாமா வாயிட்ட என்ன முறைக்கிற? அக்கா தங்கச்சி கூட பிறந்தா என்னைக்கா ஒரு நாள் மாமா வாங்கித்தான் தீரணும். வேற வழியே இல்ல, எடுத்துக்க.
அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கியாடா. அம்மா நீங்களாவது எடுத்துக்கங்கம்மா. எடுத்துக்கிறேன்ப்பா, எடுத்துக்கிறேன். நீ ஒருத்தனாவது இருக்கியே நீ பேரம் பிறந்ததை கொண்டாடுறதுக்கு. முதல்ல நீ எடுத்துக்கோப்பா. சரோஜா, சரோஜா, என்னம்மா? பாடி எடுத்துக்க. ஐ சாக்லேட் கொட்டு கொட்டு. வேண்டாம், வலிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நானே தூக்கி போறேன். எடுத்துக்க சார். என்னப்பா அது? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். என்ன சார் தயங்குற? நீ அவங்க அப்பா கட்சியா? அப்படி இல்ல இல்ல, மட்டமான பசங்க சார். சாக்லேட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அட நீ ஏன் சார் அழுவுற? பெத்தவனுக்கே பிரியமில்ல என்னமோ. ஆனா பையன் மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருக்கான் சார். நான் நினைக்கிறேன் எவனோ ஒரு பெரிய இடத்து ராஸ்கல் தான் அந்த பொண்ணை நாசம் பண்ணிருக்கான். மாட்டுவான் மாட்டுவான், மாப்பிள்ள மாட்டாம எங்க போயிருவான். சார் சார் 10 ரூபா பணம் கொடு சார். பொம்மை பலூன்லாம் வாங்கிட்டு போறேன் சார். என்ன சார் இது 10 ரூபாய் ஆயிருச்சா? இதுக்கு மதிப்பே இவ்வளவுதானா? இந்தப்பா குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போ. சார் நீ போடுற கோட்டு தான் சார் கருப்பு, உன் மனசு வெள்ள சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க, குழந்தைய கொடுத்துருங்க. முடியாது. உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இன்னும் இந்த நாடு நாடா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாலு தாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அது எப்படிங்க பிழைக்கும்? ஏன் டின் பால் கொடுக்கறது? பெத்தது டின்னு இல்லைங்க, உங்க பொண்ணு. ஏய், நீ அதிகமா பேசுற. பேச வச்சிடுறீங்க, அப்புறம் அதிகங்கிறீங்க. அவ மார்ல பால் கட்டிச்சுங்க, அங்க அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வேதனை ஆம்பளைங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது? அதை அனுபவிக்கத்தான் நாம பிறந்திருக்கிறோமே. சரோஜா, நீ உத வாங்க போற.